இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிஹெச்பி வந்து சின்டெக்ஸ் பார்க்குறோம். பிஹெச்பி சின்டெக்ஸ் வந்து கொஷின் மார்க் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு கொஷின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு போட்டு கொஷின் மார்க் போட்டு லெஸர் தென் சிம்பிள் போட்டு முடிப்போம். அது உள்ளார தான் நம்ம கோடு எழுத போகிறோம். கோடு எழுதக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கோன்ற இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு. எக்கோன்னு போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க. பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து இதுதான் வந்து சின்டெக்ஸு. செமிகாலன் வந்து லாஸ்ட்டில் போடணும். இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் என்னென்னா பேசிக் சின்டெக்ஸ் பார்த்தாச்சா. இப்போ வந்து இதுவும் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பி வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து ட்ரை பண்ணுறோம். அடுத்தது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கமாண்ட் வந்து எப்படி எழுதுகிறாங்கன்னு பார்ப்போம். கமாண்ட் வந்து எழுதக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா சிங்கிள் லைன் எழுதுகிற டெக்ஸ்ட்டு. அதாவது நீங்கள் எழுத ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு அடையாளம் இதுதான் நான் செஞ்சுருக்கேன், இதுதான் இந்த வர லைனில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் போட்டு டபுள் ஸ்லாஷ் போட்டு டபுள் பிளாக் ஸ்லாஷ் போட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கோசரம் எழுதுறது தான் இந்த சிங்கிள் லைன் கமாண்டு. சிங்கிள் லைன் கமாண்ட் எதுவும் எழுதக்குள்ளே இப்போ வந்து நம்ம ஒரு பேங்கிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பேங்கிங் ப்ராசஸ்னால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த அடுத்த வர இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்குள்ளே அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நான் இது பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுது. அது போல் வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா சிங்கிள் லைனில் வந்து எதிர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் போட்டு இது பண்ணலாம். அதே போல் பிளாக் ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக் போட்டு மல்டி லைன் எழுத போகிறீங்க, ஒரு பேராவட்டம் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக் போட்டு லைன் எழுதிட்டு கீழே லைன் எழுதிட்டே போயிட்டு பேரா முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆஸ்ட்ரிக் போட்டு ஸ்லாஷ் போட்டுடணும். இதுதான் வந்து என்னென்னா பிஹெச்பியில் வந்து கமாண்ட் லைன் எழுதுறதுக்கு சிங்கிள் லைனுக்கும் கமாண்ட் லைனுக்கும் டபுள் மல்டி லைனுக்கும் எழுதுகிற டிஃப்ரென்ஸு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கோடு எழுதுனீங்க, அந்த கோடு வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ வந்து எக்கோ வெல்கம்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா வேரியபிள் வந்து எப்படி வந்து எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பிஹெச்பியில் பார்க்க போகிறோம். டாலர் சைனை ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும். டாலர் சைனை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸுன்றது வேரியபிள் நேமு, எக்ஸுன்றது வேரியபிள் நேமு. ஆனால் ஸ்டார்ட் வித்து நம்ம வந்து என்ன பண்ணோம், டாலர் சைனை வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து $5 போட்டு x = 5ன்னு வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேரியபிள் வந்து எக்ஸில் வந்து 5ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஒயில் வந்து பார்த்திங்கன்னா ஜானுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கை வச்சுருக்கோம். இது அவுட்புட் வந்து என்ன வரும்னு நம்ம நினைக்கிறோன்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணக்குள்ளே எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அந்த இதை வச்சு தான் இதோட அவுட்புட்டை வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னா எக்கோன்னு போட்டு நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் $சைன் போட்டு 5 எக்ஸை பிரிண்ட் பண்ணோன்னா எக்ஸு, அதாவது பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் எக்கோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். $சைனை யூஸ் பண்ணோன்னா $சைனை யூஸ் பண்ணி எக்ஸுன்ற வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோன்னு போட்டு $சைனு எக்ஸுன்னு கொடுத்திங்கன்னா 5 பிரிண்ட் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து பிஆர்ன்றது HTML யூஸ் பண்ணக்கூடிய பிரேக்கு, அதாவது ஒரு லைன்